இந்த வீடியோல Oppo A79 5G ஓட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த போனை வாங்கலாமா வேணாமா, Oppo என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த போன் ஒர்த்தா எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் கொஞ்சம் வந்து மாத்திருக்காங்க. பட் எல்லா போன் மாதிரி தான் இருக்கு, பெரிய வித்தியாசம் வந்து இல்ல. பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 2 கலர்ல இருக்கு, ஒன்னு பிளாக் இன்னொன்று வந்து கிரீனு. வெயிட் பத்தி பேசிங்கன்னா 193 கிராம் இருக்கு. திக்னஸ் வந்து 7.6 mm. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஸ்லிம்மாவே வந்திருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் போனோட ஃபுட் பிரிண்ட்மே ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் லைட் வெயிட்டான போன் தான் வந்து சொல்லணும். ஓவராலா ஓப்போ பொறுத்த வரைக்கும் அந்த டிசைனும் பில்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது போக இந்த போனுக்கு IP54 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன மழை தண்ணி படிச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. அண்ட் ஓப்போ கொண்டு இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்குமே ஒரு ஓகேவான பில் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய குறை வந்து கிடையாது. ஸோ பில் டிசைன் எப்பவும் போல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே, இது வந்து ஒரு 6.1 இன்ச் இருக்கா IPS LCD பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 90 Hz இருக்கு. டச் சாம்பிளிங் ரேட் 180 Hz கொடுத்துருக்காங்க. Full HD plus ரெசல்யூஷன் வந்திருக்கு. மேக்ஸிமமா 680 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா டிஸ்பிளே பத்தி பேசினீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தான டிஸ்பிளேல கிடையாது. ஆனா பட் ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பஞ்ச் ஹோல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஓவரால் பெசில்ஸ்மே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓவராலா மல்டிமீடியா சைட்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இல்லைனாலும் ஓரளவுக்கு அது நல்லா பண்ணிருப்பாங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்ல பெஸ்டான டிஸ்பிளேனா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும்னா நீங்க மோட்டோலாக்கு போறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா மோட்டோ G84 தான் இந்த பட்ஜெட்க்கு வந்து கர்வ்டு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்றாங்க. பட் ஓப்போ ஒரு LCD பேனல், அதுவும் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட யூஸ் பண்றது கொஞ்சம் கம்மி தான். பட் ஒரு ஆஃப்லைன் செக்மெண்ட்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் டிமென்சிட்டியோட 6020 ஃபைனலா ஒரு 5G ப்ராசஸரை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஓப்போ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா A18, A38, A58, A78 சொல்லி எல்லாமே 4G போனா லான்ச் பண்ணாங்க. பட் இந்த A79 5G வந்து சப்போர்ட் பண்ணும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். மொத்தம் 7 5G பேண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டிமென்சிட்டி 6020 பத்தி பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பட்ஜெட் ப்ராசஸர் தான். அண்ட் இது வந்து ஒரு 6 nm பில்ட் பண்ணது. 5G சப்போர்ட்டை தாண்டி ஒரு டீசென்டான கேமிங்குமே இந்த ப்ராசஸர் வந்து நல்லா தான் இருக்கும். டே டு டே யூசேஜ் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணும். த்ராட்லிங் பெருசா இருக்காது. பேட்டரி கன்சம்ஷனுமே பெட்டரா கொடுத்துருப்பாங்க. ஸோ டிமென்சிட்டி 6020 இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒருத்தம் கேட்டா கண்டிப்பா ஒருத்தம் வந்து கிடையாது. ஏன்னா ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 இதோட பெட்டரா தான் பர்ஃபார்ம் பண்ணும். 4 Gen 2 இது எல்லாமே ஒரு 13,000 செக்மெண்ட்ல கிடைச்சிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த் வந்து கிடையாது. பட் ஆனா ஓவராலா உங்களுக்கு யூசேஜ் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டா வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம்னா நீங்க வேற ஃபோன் போறதே பெஸ்டா வந்திருக்கும். பட் எனக்கு டீசெண்டா இருந்தா போதுன்னா மேபி இது வந்து சூட் ஆகலாம். அதே மாதிரி ஆஃப்லைன் சைட்ல பார்க்கும்போதும் இது ஒரு டீசெண்டான ப்ராசஸர்னு எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இந்த வாட்டி ஓரளவுக்கு ஓகே. நெக்ஸ்ட் கேமரா ஃபுல்லா டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க. பிரைமரி சென்சர் 50 MP சாம்சங் ஓடுது. இங்க OISலாம் வந்து கிடையாது. ரெண்டாவது வந்து 2 MP டெப்த் சென்சர், அல்ட்ரா வைடும் வந்து இல்ல. செல்ஃபி கேமரா 8 MP. மேக்ஸிமமா இந்த போட்டோனால செல்ஃபி ரியல் ரெண்டுலயுமே 1080p 30 வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஓவராலா கேமரா ஃபீச்சர்ஸும் பெருசாலாம் இருக்காது. ஓரளவு டீசெண்டா வந்து கொடுத்துருப்பாங்க. கேமரால பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிடாதீங்க. ஓப்போ போன கேமரா அந்த மாடியூல்லாம் பார்த்து பெருசா இருக்கே கேமரா சூப்பரா இருக்கும்னு நினைக்காதீங்க. கேமரா ரொம்பவே டீசெண்டா தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்க இருக்க சென்சரும் சரி, இந்த ப்ராசரும் சரி, அவங்க கொடுத்த ஸ்பெசிபிகேஷனுமே அப்படிதான் வந்திருக்கு. ஸோ கேமரா ரொம்பவே டீசெண்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி 5000 mAh பேட்டரி இருக்கு. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 6 nm ப்ராசஸர் இதெல்லாம் சேரும் போது பேட்டரி ஈஸியா 1 day வந்து கிடைச்சிடும். அது போக சார்ஜிங்குமே ஓரளவு குயிக்கா தான் இருக்கும், ரொம்ப மோசமா இருக்காது. ஈஸியா ஒரு 1.25 மணி நேரத்துல சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஸோ ஓவரால் பேட்டரி அண்ட் சார்ஜிங் நல்லாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் Android 13 பேஸ்ட் ஆன் ColorOS 13.1 வந்திருக்கு. எத்தனை பேர் ColorOS பிடிக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ப்ளோட்வேர் ஆட்லாம் இருக்கதான் வந்து போகுது. Android 13 அப்டேட் பத்தி பேசினா 14, 15 தரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. செக்யூரிட்டி பேட்ச் ஒரு 2 to 3 years கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு அது நல்லா இருக்கும். ஸோ ஓவராலா சாஃப்ட்வேர் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட பர்சனல் சாய்ஸ் கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் தான் பேஸ் ரெண்டா வந்திருக்கு. DDR4 RAM UFS 2.2 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனோட பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு ஓப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு A79 5G ஒர்த்தான்னு கேட்டா ஒர்த் வந்து கிடையாது. பட் ஓரளவுக்கு நல்ல போனா வாங்கலாமா, எனக்கு ஓப்போ பிடிக்கும்னா தாராளமா வாங்கலாம். ஏன்னா இந்த போன்ல ரொம்ப சொதப்பல, ஒரு சில இடங்களை கம்மி பண்ணிருக்காங்க. பட் ஓவராலா ஒரு டே டு டே யூஸரா இந்த போனை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல போன் தான். பட் மற்ற காம்படிஷன் போன்ஸோட இதை கம்பேர் பண்ணீங்கன்னா ஒர்த் வந்து கிடையாது. எப்பவுமே ஓப்போ விவோ சரி ஆஃப்லைன் லான்ச் பண்ற போன் வந்து ஆன்லைன்ல இருக்க மற்ற போன்ஸோட ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். பட் இந்த வாட்டி ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓப்போ பிடிக்கும், நீங்க ஆஃப்லைன்ல போன் வாங்க போறீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனா வந்து நீங்க வச்சுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்ல நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஐ மீன் ஆன்லைன்ல மோட்டோரோலா சீரிஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஐகோல வந்து Z Pro கூட போகலாம். இந்த கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ பெட்டர் ஆப்ஷன் இருக்குதா போது. உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு, எதை வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.